நீலகண்டனுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. அததான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. பாண்டாக்கு தான் அந்த பாட்டு நீங்களே பாடுங்க. நான் பாடினா நல்லா இருக்காது. உங்க கரடி மாமா வாய்ஸ் பாடுங்க. கரடி மாமா பாடணுமா? என் பொண்ணு சொல்றா. கரடி மாமா என்ன பாருங்க, ஆட்டு பக்கம் வீதி இருக்கு அங்க போறேங்க. இந்த பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. என் பொண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் இதான் கேட்கும். சுட்டி கண்ணா மட்டும் ஒரு சீரியல் வரும்ல, கார்ட்டூன்ல. ஆமா, ஆமா. எனி டைம் எங்க வீட்டுல டிவில போன்ல இதேதான். எனக்கு அந்த பாட்டே மனப்பாடம் ஆயிடுச்சு. என்ன ஏஜ்? சின்ன பாப்பாக்கு என்ன ஏஜ்? சின்ன பாப்பாவுக்கு வந்து கரெக்டா ஒரு ஏஜ் ஆக போகுது. பெருசுக்கு அப்படியா? தான் பெருசுக்கு அப்போ தான் 4 ஏஜ். வேற என்ன பண்ணுவாங்க அவங்க பாவம்? பெருசுக்கு இப்போ ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கு. Butterfly, butterfly, where are you going? Out in the garden, dancing, dancing. இந்த சாங் எனக்கு நான் ஒத்து கேப்பேன். இந்த பாட்டை அப்பா நீ பாடப்பா அப்படிங்கும். நான் பாட மாட்டேன் சொல்லுவேன். Thank you so much, Rose, Meena, Shizzy, and everyone for your blessing and best wishes. எப்படி எழுதுனீங்க மேக்ஸ் அது மாதிரி சொல்லுங்க. One second. மீனும் இப்போ வந்து அட அட அததான் சொல்லணும்னு நினைச்சேன் ரோஸ். இதுவரை இப்படி ஒரு எக்ஸாம் பார்த்ததே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரோஸ். அப்படியா? வெரி குட் வெரி குட் மேக்ஸ், வெரி குட், வெரி ஹாப்பி. சொல்லுங்க சிம்பு. நாங்க படிக்கும் போதெல்லாம் புக்கை பார்த்தாலே பயமா இருக்கும். சாமி மலை கோயில், முருகன் கோயில தான் போய் ஒண்டி கிடப்பேன். அப்படியா? மேக்ஸ் சப்ஜெக்ட்னா சொல்லவே தேவையில்ல. புக் எல்லாம் ஸ்கூல்லயே வச்சிருப்பேன். அவர் பேங்க் எக்ஸாம் எழுதி இருக்கிறாரு. அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் அப்ப மேக்ஸ் எக்ஸாம் தானே ஒரு பேங்க் எக்ஸாம். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஹிஸ்டரி, சமூக அறிவியல் அந்த இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு அப்படியே மனசுல அமையும். பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரி எனக்கு படிக்கிறதுனா தூக்கம் வரும். அந்த சப்ஜெக்ட் வந்தாவே தூக்கம் வரும் எனக்கு. அதுவே ரஜினி மிஸ்ன்னு அவங்க பேரு. அப்படியே சேர விட்டு நகரவே மாட்டாங்க. அப்படியே புக்ல இருக்கிறத வாசிப்பாங்களா, கரெக்டா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பீரியடு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஷால் இருக்கு, சுடிதாரோட ஷாலை வந்து அப்படியே நனைச்சு எடுத்து வச்சுப்பேன். அந்த பேக் சைடுல தொங்குற துணி, ஃப்ரண்ட்ல எல்லா இடமும் நனைச்சு வச்சுப்பேன். அவங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க பாத்துக்கிட்டு அப்படியே கண்ணு இழுக்கும். அப்படியே கண்ணு மேல அந்த ஈர துணியை டபக்குன்னு தொடச்சிட்டு அப்படி உட்காந்துப்பேன். எனக்கு சோசியல் பீரியட்ல தூக்கம் வரும். எனக்கு வந்து எப்படி தெரியுமா, சின்ன வயசுல அந்த சமூக அறிவியல் அந்த பாடம் படிக்கிறப்ப அந்த நம்ம வரலாறுலாம் சொல்றப்ப நானா உண்மையிலேயே இப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்களா, இப்படிலாம் நம்ம தமிழர்கள் இருந்திருப்பாங்கன்ட்டு கற்பனை அப்படியே அந்த கேரக்டராவே மாறிடுவாங்க. உள்ள போயிடுவோம் ஃபுல்லாவே. கற்பனை குதிரை ஓடிச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது. ஆனா அந்த அம்மா பாடம் நடத்துறது, ஐயோ அந்த அம்மா பயங்கர ஃபேட்டா இருக்கும். அந்த சேரே பத்தாது, உடஞ்சிரும் போல இருக்கு. ஐயோ என்னைக்குடா இது உடைய போதுன்னு வேற இருக்கும். இதுல என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்தது என்னன்னா, அலெக்சாண்டர் உலகத்துல உள்ள எல்லா நாட்டையும் பிடிச்சான், இந்தியாவையும் பிடிச்சான். இந்தியாவுல தமிழ்நாட்டை மட்டும் அலெக்சாண்டர் தொட கூட முடியல. இன்னும் பழைய மியூசியத்தெல்லாம் போய் பார்த்தா கூட தெரியும். பழைய மேப்லாம் பார்த்தா இன்னமும் பார்த்து வியந்து போகலாம். அங்க ஆனா கீழே போட்டு போனா ஏன் தமிழ்நாட்டை பிடிக்க முடியலன்னா அங்க இருப்பது சோழர்கள் அப்படின்ட்டு. இனிமே ரொம்ப ஹாப்பி நீங்க மேல வந்து பேசினதுல. ஓகே, நம்ம வில்லன் நடிகர்லாம் கூட்டமா தமிழ் சினிமாவுல உள்ள வில்லன் நடிகர் எல்லாரையும் மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? ஓ மை காட். ஏதோ கொஞ்சம் பண்ணுவோம், ஓவரா தெரியாது, ஒரு லைட்டா ஒரு வாய்ஸ். Thank you so much. பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி கூப்பிடுமா? இப்ப யார நம்ம பகட கையா வச்சுக்கலாம்? இப்ப வில்லன்லாம் வந்தா இப்ப யாராவது பாண்டாவே வச்சுக்கோங்க. பாண்டா ஓகே. விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்ப பிக் பாஸ் வந்ததுல இருந்து எனக்கு பிடிக்கல. என்னன்னா ப்ரோக்ராம்லாம் வராம இருந்திருக்கலாம். நான் பாண்டா எப்படி இருக்கு ஜி, நல்லா இருக்கியா? ரோஸ் இருக்காங்க, நம்ம ரோஸ் வந்திருக்காங்க, ரோஸ் கிட்ட பேசுங்க. மீன் பாடி பாடி எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டா பாடிட்டு இருக்காங்க. பட் சூப்பரா இருக்குது. பிக் பாஸ் உள்ள விட்டா அவங்களும் சூப்பர்